ஃபுல் வண்டியே வந்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அவருக்கு. வண்டி பயங்கர ஸ்கிட் ஆகுது வேறு. சோலாங் வேலிக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி நின்றுச்சு. பாருங்க வியூ. வாட்டர் ஃபால்ஸ் புதுசாக ரெடியாக இருக்குது. காடி வந்து இது எல்லாமே இதை க்ளீன் பண்ணிட்டு போணுச்சு. எப்படா நடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல வேலைக்கு ஒரு 4x4 வண்டி வந்தது. 2500 கேட்டாருங்க எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும். சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஸ்னோ இருக்குது. கண்டிப்பாக அந்த இடம் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா ரெகுலராக தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸில். அப்பா பயங்கரம், வேறு லெவலுங்க. பாருங்கள், சான்ஸே இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே 500 தான் மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க மணாலியில். வாட்டர் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. இங்கே பார்த்திங்கன்னா கண்ணே தெரியல அளவுக்கு ஒயிட்டாக வந்து ஸ்னோ இருக்குது. சன்லைட்னால எப்படி ரெஃப்ளெக்ஷன் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து காலையில் 8 மணிக்கு போகிறதுனால எந்த டிராஃபிக்கும் இல்லை. அதனால் ஃப்ரீயாக வண்டி போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மணாலியிலேருந்து நேருக்குண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ரோடுடைய இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் வந்து ரோட்லேயுமே ஐஸ் வந்து இருக்குது. அதுவும் பிளாக் ஐஸ் தான். நேற்று நைட்டு நல்லா ஸ்னோஃபால் இருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த ஹில் சைடு எல்லாமே வந்து ஃபுல் ஸ்னோ கவர் ஆகிருக்கு. அங்கே பாருங்கள், சன்லைட்டுக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அந்த பனிமலை. बैंक स्टेटमेंट लेंगे ना, उसमें दिख जाएगा 3000 का आपने आया नहीं आया 70% का बिजनेस है। अब उसमें नहीं आया 3000 ना, उसको 2% डाल दो ना. வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியே வந்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அவருக்கு. வண்டி பயங்கர ஸ்கிட் ஆகுது வேறு. இதில் 2 வீலரில் வந்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். ரொம்பவும் கேர்ஃபுல்லாக தாங்க இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணணும். பாருங்கள், சான்ஸே இல்லை. வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க. 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து வண்டி எதுவும் போகலன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. क्या हुआ कुछ? 70%. சங்கரா. சோலாங் வேலிக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி நின்றுச்சு. பாருங்க வியூ. இங்கே பாருங்க என்ன வேலை பார்க்குறாருன்னு. देखो वाटर फॉल्स புதுசாக ரெடியாக இருக்குது. வா 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 வா. அவ்வளோதாங்க, சோலாங் வேலி இன்னும் 5 கிலோமீட்ரு நடப்பயணம் தான், வேறு வழி கிடையாது. நாம் ஒரு பிளான் பண்ணால் அது ஒரு பிளான் பண்ணுது, சான்ஸே கிடையாது. இங்கே பாருங்கள், இதுக்காகவே வரலாங்க இந்த இடத்துக்கு. வா 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 வா. வண்டி ஒன்றுமே போக மாட்டேங்குது, பயங்கரமாக ஸ்கிட் ஆகுது. காட்டுறேன் பாருங்க. साइड में भाई. चलो चलो. பாருங்க, எல்லா இடத்துலையுமே இந்த ஐஸ் உருகி இந்த மாதிரியான வாட்டர் ஃபால்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஐயோ, வண்டி வருது. சைடில் போ, சைடில் போ. சைடு 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 சைடு. பாருங்க,
இங்கே ஒரு வண்டி வேறு வழி. ஆ हाँ ले लेंगे. पकड़ो 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 पकड़ो. वही पीछे कर रहा है. अच्छा नहीं ब्रेक मारेगा तो. இங்கே பாருங்க. शाबाश. அடே எங்க அப்பா பயங்கரங்க. பாருங்க எவ்வளோ ஐஸு. ஆறு எல்லாமே ஐஸாக தான் இருக்குது. மணி இப்போ தான் 9 மணி ஆகுது. இந்த ஐஸ் அதுக்குள்ளேயே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள் மெல்ட் ஆகிற தண்ணி எவ்வளோ வேகம் வந்து ஆறு மாதிரி ஓடுது. ஓ மை காட். இப்போ தான் பிஆர்ஓ காடி வந்து இது எல்லாமே இதை க்ளீன் பண்ணிட்டு போணுச்சு. இங்கே பார்த்தீங்களா அவர் தான் பார்த்து பாய். இங்கே பாருங்க வேறு லெவல் व्यू. बीआरओ गाड़ी जा रहा है क्लीन करके करके आराम से. अरे वाह வேறு லெவல். பாருங்க ஆப்பிள் மரமெல்லாம் வெறிச்சு ஓடி கிடக்கு இலை இல்லாமல். ரவி பாய் ஆஜா. இந்த 5 கிலோமீட்டர் எப்படா நடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல வேலைக்கு ஒரு 4x4 வண்டி வந்தது. 2500 கேட்டாருங்க எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும். அப்படி இப்படின்னு பேரம் பேசி 600 ரூபாய்க்கு நாங்கள் 3 பேருமே இப்போ சொலாங்கவேலி இந்த 4x4 வண்டியில் போயிட்டுருக்கோம். ஏன்னா இது நடந்து போனோம்னா அவ்வளோ ரிஸ்கி. இந்த இடங்கள் எல்லாமே அந்த ஐஸ் உருகி தண்ணிலாம் காலில் படுதில்ல, ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். எனிவே எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசணுங்க. அப்போ தாங்க நமக்கு கம்மி விலையில் கிடைக்கும். நார்த் இந்தியாவில் நம்ம சொல்கிற விலை கட்டினா கண்டிப்பாக நம்மளால் எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்மளால் குறைந்த செலவில் ஈஸியாக இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்க முடியும். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் போனால் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் உள்ள கார் எல்லாமே வந்துட்டாங்க மணாலியிலேருந்து. ஏன்னா இந்த பிஆர்ஓ வண்டி வந்து இந்த ரோடை க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி ஆகிடும். இவங்க சீக்கிரமாக வந்ததுனால ரோடு க்ளீன் ஆகலை இன்னமும். இப்போ தான் இந்த பிஆர்ஓ காடி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு 10 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் நம்ம ஃப்ரண்ட் வீல் டிரைவ் காரில் தாராளமாக போக முடியும். அதனால தான் நிறைய வண்டி வந்து வழியிலேயே லாக் ஆகிடுச்சு. அவங்கெல்லாம் 10 மணிக்கு மேலே தான் அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. फुल एंड फुल ब्लैक आइस தான். इतना दूर पैदल ना पड़ेगा. ओ ओ ओ ஃபோர் வீல் டிரைவ் வண்டி மட்டும்தாங்க சும்மா மாஸ் காட்டுது ஹிமாச்சலில். இப்போ நம்ம பார்க்குற எல்லா வண்டியுமே 4 வீல் டிரைவ் வண்டி தான் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு இந்த ரோட்டில். வேறு லெவலுங்க. முன்னாடி இந்த ஐஸ் உருகி அந்த தண்ணி சகதியமாக இருக்கிற ரோட்டில் நடக்கணுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த ரோடெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கிட் ஆகிட்டே இருக்கும் நடக்கும்போது. எனிவே ஒரு நல்ல ஆப்ஷன், கம்மி விலையில் நமக்கு ஒரு வண்டி கிடச்சிது, 4x வண்டி. சூப்பர். ஆக்சுவலாக ஊர் சுற்றுறதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஒரு விஷயமே கிடையாதுங்க. நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, பாதை வழி, அதுதாங்க இம்பார்ட்டன்ட். அந்த இடங்களை என்ஜாய் பண்ணாமல் தூங்கிக்கிட்டே நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம ஊரை ரெகுலராக நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஊரை பற்றி தெரியும். இதே நம்ம நார்த் இந்தியா வரோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய லேண்ட் ஸ்ட்ரக்சரோ அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் நமக்கு அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கும் டே டைமில் ட்ராவல் பண்ணுங்கள் எங்கே போனாலும். ஏன்னா நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷன் மட்டும் அழகாக இருக்காது, இந்த ட்ராவலும் சேர்த்து தாங்க இந்த மொத்த பயணமும் உங்களுக்கு அழகாக காட்டக்கூடியது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் டே ட்ராவலே பண்ணுங்கள் நார்த் இந்தியா டூர் போகிறப்போ.
நேற்று நைட்டு பெஞ்ச பனிமழை தாங்க இந்த இடங்களெல்லாம் அந்த ஃப்ரெஷ் ஸ்னோ நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஏன்னா நேற்று ஈவினிங் 7 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்னோஃபால். இந்த நேரு குண்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோஃபால் தான். அட்டல் டனல்லாம் ஓப்பனே இல்லை. ஆக்சுவலாக அட்டல் டனல்லாம் க்ளோஸில் இருக்க ரீசன் வந்து அங்கே வந்து ஹெவி ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கிறதுனால. நம்மோட பிளானு ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் அஞ்சனி மகாதேவ் டெம்பிளை பார்க்க போகிறோம். அது ஒரு சிவன் கோவில். கோவில் கிடையாது, அது ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சி வரும். அந்த கோவிலை பார்க்க தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். பார்க்க முடியுதா அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்து தான் அமையும். இந்த அஞ்சனி மகாதேவ் போகணும் அப்படின்னா 2 வழி இருக்குங்க. ஒன்று இப்போ நான் போகிற இந்த ஏடிவி ரைட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி சோலாங் வேலி சைடு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அஞ்சனி மகாதேவ் அப்படின்னு ஒரு போர்டே போட்டு அங்கே வந்து குதிரை மூலமாகவும் நடந்தும் நாம் அஞ்சனி மகாதேவ் டெம்பிள் போகலாம். நாம் இந்த ஏடிவி ரைடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஏடிவி ரைடில் போகிறோம். ஏடிவி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் கேட்டோம், அஞ்சனி மகாதேவ் கோவில் டெம்பிள், அதாவது இந்த சிவலிங்கத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஸ்னோ இருக்குது. கண்டிப்பாக அந்த இடம் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா ரெகுலராக தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸில். பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் இந்த ஏடிவி ரைடு போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா பயங்கரமாக சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கேயுமே நீங்கள் பேரம் பேசி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஒரு வண்டிக்கு 1500 சொன்னாங்க. 2 பேர் போகிறது வந்து 3000 சொன்னாங்க. இப்போது நாங்கள் 2 வண்டியில் போயிட்டுருக்கோம். இந்த 2 வண்டியோட டோட்டல் காஸ்ட்டே வந்து 2400 நாங்கள் பேசி முடிச்சிருக்கோம். இல்லைனா இந்த 2 வண்டிக்குமே கிட்டத்தட்ட 4500 வந்து இவங்க, அதாவது இந்த ஏடிவிக்குன்னு சொல்லிட்டு அங்கே மொபைல் பூத் இருக்கும், அங்கே தான் அவங்க புக்கிங் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பக்கூடிய இடத்துலையே வந்து அவங்க ப்ரைஸ் லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. 1% ட்ரைவ் பண்ணுற ஏடிவி ஆர் 2% போகிற ஏடிவி, அதுக்கு வந்து ஒவ்வொரு தனி சார்ஜ் இருக்குது. நம்ம பேரம் பேசுனதுனாலையும் அதே போல் காலையில் நாம் ஒரு 4வது 5வது கஸ்டமராக இருப்போம் இந்த ஏடிவி ரைடுக்கு. அதனால் கொஞ்சம் பேரம் பேசிட்டு நம்ம இந்த ரைடை போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரைடு மட்டும் கிடையாதுங்க, பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டையும் கொஞ்சம் பாருங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நடந்து போகலாம். ஆனால் இது ஏடிவி போகிற ரூட்டில் நடந்து போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. மக்கள் நடந்து வர்றதுக்கு ஏதாவது ஒரு போர்ட்ஸ் காட்டணும் இல்லைங்களா, முன்னாடி அந்த அஞ்சனி மகாதேவ் வர குதிரைகள் வர வழி இருக்கு இல்லைங்களா, அந்த ரூட்டில் வந்தோம் அப்படின்னாக்கா ட்ரெக்கிங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரூட் பார்த்திங்கன்னா இந்த ஏடிவியுடைய 2 வீல்ஸ் போகிற இடங்கள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி இருக்குங்க. அதாவது வாட்டர் ப்ரூஃப் ஷூ இல்லாமல் கண்டிப்பாக இந்த இடங்களில் நடக்கவே முடியாது. நாங்கள் பஸ்ஸு ஸ்டாப் ஆச்சுங்க இல்லையா, அங்கேயே நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் ஷூ எடுத்துட்டோம். அதனால் அந்த ப்ராப்ளம் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா இப்போவே இந்த ஏடிவி ரைடில் போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஷூ இருக்கிறதுனால தப்பிச்சேன். ஏன்னா கால் ஃபுல்லுமே ஐஸ் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ தண்ணி தெரிக்குதுங்க இந்த வண்டி போகும்போது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முன்னாடி. அது தெரியுது இல்லைங்களா, எல்லோ கலர் ஷெட்டு, அங்கே தாங்க அஞ்சனி மகாதேவ். அதாவது இந்த ஏடிவி அங்கே தான் ஸ்டாப் ஆகும். அங்கேருந்து ஒரு 500லேருந்து 800 மீட்டர் வந்து நம்ம சிவலிங்கத்துக்கு நடக்க வேண்டி இருக்கும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். வாங்க பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்களா, நாம் இப்போ தான் போகிறோம். இவங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க அந்த ஏடிவி ரைடில். ஸோ நமக்கு முன்னாடியே அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்ததுனால தான் இவங்க இந்த இடத்துலேருந்து இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அடுத்து இந்த கோவில் தான் மெயின், சிவலிங்கம். வண்டி திணறுதுங்க மேலே போகும்போது, போக போக போக. ஓ மை காட், வேறு லெவல் வியூங்க, சான்ஸே கிடையாது. இங்கே பாருங்கள், பொலீரோ கூட சைடில் இருக்குது. அவ்வளோதாங்க, இதுதாங்க இந்த ஏடிவி ஸ்டாப் ஆகக்கூடிய ஸ்டாப்பேஜ். அப்பா, பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் சன்லைட் நின்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது வியூ பார்க்க. மக்கா இங்கே பாரு. ஏய்யா, पूरा फ्रेश स्नो नाइट वंदது चांस है करना सर स्नो वाली। हाँ जी, स्नो एक्टिविटी नहीं भाई, हम पहले दर्शन करके आएंगे। नहीं भाई, होता ना कि ग्राउंड में का पूरा ஒயிட் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. நைட்டு செம்ம ஸ்னோஃபாலுங்க. மை காட், இது எப்படி வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்னோஃபால் இருக்காதுன்னு நினச்சி தான் இங்கே வந்தோம். ஆனால் இவ்வளோ ஸ்லோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேறு லெவல். இங்கே பாருங்க, நாம் தான் போகிறோம். முன்னாடி நம்ம தலை போகிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்னும் கால் தரம் தெரியுதுங்களா? அந்த தரத்தை பார்த்து தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். பயங்கரமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி. இங்கே மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏ அப்பா, பயங்கரம், வேறு லெவல். இங்கே பாருங்கள், சான்ஸே இல்லை. देखो ना, दिख रहे हैं। हाँ, बाबा यही बोल रहा मैं, वही रास्ता है। रेड फ्लैग है वहाँ पे। रेड फ्लैग मतलब नहीं जाना है वहाँ पे। வழி தெரியல, நாங்கள் ஃப்ரெஷ் ஸ்னோவில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம். ஏன்னா இங்கே எங்கே பார்த்தாலுமே வந்து ஃபுல்லும் வெள்ளை பனி மூடி இருக்கிறதுனால பாதையே தெரியல. பனி இல்லைன்னா இங்கே வந்து ரொம்ப உயரமான படி இருக்குது. அப்படின்னா நான் அர்த்தம்னா பள்ளமும் இருக்குங்க. நம்ம தவறி போனோம்னா கீழே விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் மெதுவாக தான் நம்ம இந்த இடத்த அச்சா, இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது. இங்கே பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ் இங்கே எங்கேயோ இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் என்ன இங்கே இருக்குது பாருங்கள். வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தான் இருக்கணும். அப்படின்னா சிவலிங்கத்தை நம்ம பார்க்க முடியாது. இப்படி தான் போகணும். பார்க்கலாம். நமக்கு முன்னாடி யாரோ போயிருக்காங்க இந்த ரூட்டில். கோவில் இருக்குது இங்கே பாருங்க. கோவில் பூஜாரி கேட்டால் தெரியும். ஓ, சான்ஸே இல்லைங்க. मंदिर है ना, मंदिर है. இங்கே பாருங்கள், இந்த கயிறு கட்டி வச்சுருக்காங்கல்ல, இது வந்து டேஞ்சர் ஜோன். இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸ் அங்கே வருது இல்லையா, அதுக்கு கீழே தான் அந்த அஞ்சனி மகாதேவ் சிவலிங்கம் இருக்குது. ஆனால் அந்த சிவலிங்க்கு மேலே பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு அந்த ஐஸ் வந்து வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி விட்டு அப்படியே வந்து உயரமாக சிவலிங்கம் மாதிரி ஆயிருக்கு. ஓ எதேக்கோ அங்கே வாட்டர் ஃபால்ஸ் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல அப்படியே ஐஸ் வந்து உயரமாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக அது சிவலிங்கத்துக்கு மேலே விழுற தண்ணி தான். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஐஸ் சிவலிங்கம் மாதிரி உயரமாக அந்த ஐஸ் படிஞ்சு இப்போ உறைஞ்சி கிடக்கு. அங்கே போக முடியாது. இவ்வளோ தாங்க இந்த இடத்துல அந்த வியூ பாருங்கள். பாரு, சான்ஸே இல்லை. வேறு லெவல் வியூஸுங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஆஃப் சீசனு.
இன்னும் நம்ம ஒரு 2 மந்த்ஸ்க்கு 1 மந்த்க்கு அப்புறம் வந்தோம்னா இந்த அஞ்சனி மகா இங்கே வந்தோம். பட் இந்த சிவலிங்கத்தை பார்க்க முடியாது, ஏன்னா பயங்கரமான ஐஸ் படிஞ்சிருக்கிறதுனால இங்கேயே கீழே விழுந்துட்டோம். இதுக்குள்ளே போனோம்னாக்கா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 15, 20, 30 அடிக்கு மேலே உயரம். இந்த ஐஸில் நடந்து போனோம்னா எப்படி பார்த்தாலும் நம்ம கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழே விழுந்தால் யாருக்கும் தெரியவும் தெரியாது, ஏன்னா இந்த ஐஸ் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அப்படியே உள்ளே போய்டும், நம்ம மறைஞ்சிருவோம், இருக்கிறதே தெரியாது. பாருங்க பாருங்க ஐஸ் எப்படி மூடி கிடக்கு வீட்டு இந்த கோவில, சான்ஸே இல்லை. பாருங்க அந்த சிவலிங்கத்தை தான் பார்க்க முடியாது. அதனால இங்கேயே நாங்கள் பணியிலேயே ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கிட்டு இங்கேயே பூஜை பண்ணிட்டு இப்படியே நம்ம ரிட்டர்ன் போகலாம். हाँ जी ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் லைனில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் இவங்ககிட்டயும் பேரம் பேசி ஒரு ஆளுக்கு 200 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த 2 வே ஜிப் லைனுக்கு நாங்கள் போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே 500 தான் மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க மணாலியில். ஆனால் வியூ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், சான்ஸே கிடையாது. நீங்களே பார்க்குறீங்கள. இந்த மாதிரி ஜிப்லைனில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா பனி வந்து பயங்கரமாக ஸ்கிட் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக போனால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இந்த நேச்சரை. இந்த அஞ்சனி மகாதேவ் ட்ரிப் அருமையாக முடிஞ்சுதுங்க. நீங்கள் இங்கே வரணும், அந்த சிவலிங்கத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சம்மரில் வந்தால் தாங்க அந்த சிவலிங்கத்தை வழிபட முடியும். இந்த மாதிரி வின்டரில் வந்தோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நேச்சரை என்ஜாய் பண்ண முடியும், ஆனால் சிவலிங்கத்தை பார்க்க முடியாது. எனிவே இந்த ட்ராவல் வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா மார்ச் 29 நாங்கள், ஏன்னா டேட் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து டேட் ப்ராப்பராக சொல்ல மாட்டாங்க. இது வந்து மார்ச் மாதத்தினுடைய கடைசி நாள். இதுதான் வெதர் கண்டிஷன் இன் மணாலி.